Assalamu alaikum and hello everyone. I'm Asma from Assma'S Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம வீட்லயே வந்து இடியாப்பம் ரெடி பண்ணி chicken gravy தான் செய்ய போறோம். சோ கண்டிப்பா இந்த இடியாப்பம் ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இடியாப்பம் செய்யறதுக்காக ஒரு கப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்துர்க்கேன். அரிசி மாவு வீட்லயே ரெடி பண்ண அரிசி மாவா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல கடையிலேயே ரெடிமேட் கிடைக்கிற அரிசி மாவு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் இடியாப்பம் செஞ்சிருக்கேன். எப்படி வருதுன்னு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதுல நான் வந்து ரைஸ் ஃப்ளோரை ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட கப் வந்து 1/4 கிலோ கப் அளவுக்கு இருக்கும் அது. இப்போ இந்த ரைஸ் ஃப்ளோர்ல நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மாவு பிசைறதுக்காக தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா ஒரு கப் தண்ணி எடுத்து நல்லா பாயில் பண்ண வச்சிடணும். ஃபர்ஸ்ட் இது நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி ஆகக்கூடாது, இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகணும். சில பேர் கொஞ்சமாக கொதிச்சதும் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் ஃப்ளோரில் ஆட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாவில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ இந்த 2 டிப்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தோசை மாவு மாதிரி வரும். அப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்றதீங்க. இது வந்து ஜஸ்ட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். நாங்கள் வந்து இன்றைக்கி இடியாப்பம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை பிசைகிற மாதிரி வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பதம் தெரியும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஸோ சூடாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துடலாம். நான் பாயில் பண்ண வச்சுருந்த அந்த 1 கப் தண்ணிலேருந்து எனக்கு 3/4 கப் தண்ணி அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வரைக்கும் எனக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வந்து ஓரளவுக்கு இடியாப்பம் பதத்துக்கு வந்துச்சு. மாவு பிசைறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம இப்போ வந்து இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இடியாப்பம் தட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இடியாப்பம் மேக் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி தட்டில் கூட இடியாப்பம் வந்து நல்லா மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இடியாப்பம் போடுறது அந்த மஷின் எடுத்துக்கலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஓகே, இது எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து என்ன வைக்கணும்னா அந்த இடியாப்பம் ஓகே இதை எடுத்து வச்சுக்கணும். இருக்கிறதுலையே குட்டி குட்டி ஓட்டையாக இருக்கிறது தான் நம்ம வந்து இடியாப்பத்துக்கு மேக் பண்ண போகிறது. அதெல்லாம் வந்து முறுக்கு சுடுறது தான். எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இதை உள்ளே வச்சு மூடி போட்டுடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இடியாப்பம் செஞ்சேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது வரும்போது, இடியாப்பம் செய்யும்போது. ஸோ இதை இப்போ வந்து மூடுறதும் எனக்கு ஒழுங்காக வரலை. ஸோ ஒரு வழியாக மூடியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒன்று ப்ரெஸ் பண்ணுறது இருக்கும். அது வந்து நம்ம மாவு உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் இதை ப்ரெஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் நல்லா மாறிடுச்சுல்ல எல்லாமே. ஸோ இடியாப்பம் மேக் பண்ணுறது கூட வேறு மாதிரி வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணுற மாதிரி நீங்கள் அது வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இடியாப்பம் தட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய்லாம் அப்ளை பண்ணலை. இப்போ நம்ம வந்து இப்படி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக வந்து சுற்றி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ நான் எப்படியோ வருமோ வராதோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் சூப்பராக வந்துச்சு. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ வீட்டில் இடியாப்பம் செய்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம்தான். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அது.
ஸோ இனிமேல் அடிக்கடி நம்ம வீட்டில் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து பாயில் பண்ணிடலாம், குக் பண்ணிடலாம். ஆமாம், குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு இட்லி குக்கர் எடுத்திருக்கேன், அதில் தண்ணி பாயில் பண்ண வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இடியாப்பத்தை உள்ளே இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை மூடி போட்டால் மூடவே மாட்டேங்குது. அப்புறம் வந்து எங்கள் அம்மா கிட்டே கால் பண்ண, அவங்க ஏதாச்சும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து மூடிட சொன்னாங்க. ஸோ மூடியாச்சு. இடியாப்பம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இதுக்கு வந்து சால்னா வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேன், ஆயில் ஆட் பண்ணி ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கி ரெட் கலரில் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து நல்லா ஸ்பீடாக தான் போகும். இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது இதுக்கு இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கன் கிரேவியில் எந்த அளவுக்கு காரம் போடுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து அரைக்கும் போது ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பேஸ்ட்டு தான் நம்ம வந்து சிக்கன் மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் மசாலாவில் வந்து இந்த மசாலா போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் கிரேவி நல்லா திக்காகவும் வரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பெரிய பீசஸாகவே வச்சுருக்கேன், அப்போ தான் இடியாப்பம் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ப்ரெஷர் எடுத்துடலாம். ஒரு 2 விசில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடும். இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இடியாப்பம் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப சூப்பராக தெரியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.